தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். மகளிர் அனைவருக்கும் என்னுடைய பன்னாட்டு மகளிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்மை நாமே கவனித்து கொள்ளும் நிலை வரும் வரை நமது குழந்தைகளின் வளர்ப்பில் பெரும் பங்கு ஆற்றுவது பெண்களே. இப்படி உலகில் மனிதகுலத்தின் தொடர் இருப்பிற்கு காரணமாக இருக்கும் பெண்கள் சம உரிமையுடன் நடத்தப்படுகின்றார்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு சம உரிமை அளிக்க வரலாற்றில் பல்வேறு இயக்கங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் பொருளுலகில் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் ஆண்களின் மன உலகில் பெண்கள் பற்றிய அவர்களின் கருத்துலகில் மாற்றம் வராமல் பெண் சமத்துவம் சாத்தியமாகப் போவதில்லை என்றார் தேசிய தலைவர் மேதகு. ஆண்களின் மன உலகில் மாற்றம் ஏற்பட பல ஆண்டுகள் ஆகலாம். அதுவரை பெண்களின் உரிமைகளை காத்துக்கொள்ள, அவர்களுக்கான சட்டங்களை இயற்றிக்கொள்ள, அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதே சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களிலும் தற்போது நடைபெறவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஆண்களுக்கு பெண்கள் சமமாக தொகுதிகளை ஒதுக்கியிருக்கின்றது. கட்சியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 2 மாநில ஒருங்கிணைப்பாளரில் ஒருவர் பெண், 2 மண்டல செயலாளர்களில் ஒருவர் பெண். இப்படி அவர்களுக்கு சம உரிமை அளிக்கும் நடவடிக்கைகளை நாம் தமிழர் கட்சி எடுத்து வருகின்றது. பெண்கள் வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்திடுவோமடா, வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா, மானஞ்சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள், கலி அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோத்து கழித்து நின்றாடுவோம் என்ற பெரும் புலவன் பாரதியின் வரிகளை சொல்லி பன்னாட்டு மகளிர் நாள் வாழ்த்துக்களை மகளிர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க.